உத்தரவாதத்தை நீங்கள் அங்கே உதறி தள்ளுகிறீர்கள். Some people that shifts their responsibility to the shops. சிலர் தங்களுடைய உத்தரவாதங்களை கடைகளுக்கு பரிமாற்றம் செய்து விடுகிறார்கள். What shops? என்ன கடைகள்? ELS, CLS. ELS, CLS. And what LS I don't know. இன்னும் LS என்னெல்லாம் இருக்கிறது. It is they have to give food. அவர்கள் போஜனம் கொடுக்க வேண்டுமா? But the disciples say, the workers say, pastors say. பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள், send them to ELS. அவர்களை ELS க்கு அனுப்பிவிட வேண்டும். Send them to CLS. அவர்களை CLS க்கு அனுப்புங்கள். They can get some books there. அவர்கள் சில புத்தகங்களை தங்களுக்கு வாங்கிக் கொள்ளலாம். Or some workers will go and buy some books from these shops. இல்லை என்றால் சில ஊழியர்கள் அங்கே மேய்ப்பர்கள் போய் அந்த கடையிலிருந்து சில புத்தகங்களை வாங்கிக் கொண்டு and open the books of the shops. கடைகளிலே உள்ள புத்தகங்களை திறந்து pick out some illustration. அதிலிருந்து சில நல்ல பகுதிகளை வெளியே எடுத்து pick out some interpretation. அதில் உள்ள வியாக்கியானம் சிலவற்றை எடுத்து where is the dictionary? அகராதி எங்கே? where is the agaradi? அகராதி எங்கே? where is the dictionary interpretation? அகராதி வியாக்கியான அகராதி எங்கே? who is well versed with it? இதிலே சிறந்த வியாக்கியானி யார்? Suddenly one believer would come. திடீரென்று ஒரு விசுவாசி வருவார். Pastor, one preacher has come from Bombay. பாம்பேயிலிருந்து ஒரு பிரசங்கியார் வந்திருக்கிறார். He is well versed with the books of the shops. அவர் கடைகளில் உள்ள புத்தகங்களிலே தளபாடம் உள்ளவர். Why not we bring him here? ஏன் அவரை நாம் இங்கே கொண்டு வரக்கூடாது? Give him a chance, he would speak, give a message. அவருக்கு ஒரு செய்தி கொடுக்க ஒரு தருணம் கொடுத்து பாருங்கள். Jesus said, இயேசு சொன்னார், you give them food. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Workers, pastors, shepherds, listen to me. ஊழியர்களே, மேய்ப்பர்களே, போதகர்களே, என்னை கவனியுங்கள். You have to give spiritual food to your church. உங்கள் சபைக்கு நீங்கள் தான் ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்க வேண்டும். I'm honestly telling you. நான் உண்மையோடு சொல்லுகிறேன். 99% unless I am weak. 99% நான் பலவீனமாய் இருந்தால் ஒழிய I don't invite any fellow. நான் யாரையும் அழைக்கிறதில்லை. Yesterday I didn't call anybody. நேற்று தினம் நான் யாரையும் கூப்பிடவில்லை. Last Sunday, the previous Sunday, I didn't call anyone. அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை யாரையும் அழைக்கவில்லை. But everyone somehow or other comes here. ஆனால் எப்படியோ எங்கிருந்தோ யாரோ ஒருவர் இங்கே வந்து விடுகிறார். Someone from Germany, someone from United States, I don't know. ஜெர்மனியிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து யாரோ ஒரு நபர் வந்து விடுகிறார்கள். And I have to honor them. நான் அவர்களை கனப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. That's why we give. ஆகவே தான் நாம் கொடுக்கிறோம். But in the heart of heart, I don't want to give. ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், எனக்கு அப்படி தருணத்தை கொடுக்க இஷ்டமே இல்லை. If I am weak, unable to preach, சரீர பிரகாரமாக நான் பலவீனம் உள்ளவனாய் இருந்து பிரசங்கிக்க முடியாமல் இருப்பேனானால் occasionally I can come. என்றேக்காவது ஒரு நாள். That's all. அவ்வளவுதான். I don't call. நான் அழைக்கிறதில்லை. Coming Sunday somebody has come. He is going to come. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் வரப்போகிறார். Next Sunday somebody said they would come. அதற்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் சொன்னார் தாங்கள் வருவேன் என்று. It's a big headache for me when people say we are coming. நான் வரேன் இங்க வரேன் ஜனங்கள் சொன்னா அதே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. I don't know what to do. Sometimes I shrink my face when I see them. சில நேரங்களிலே எனக்கு என்ன செய்ய தெரியாது, அவளை பார்த்தாலே முகம் சுருங்கி போயிடும். Sometimes people come with a bombastic look. சில நேரங்களிலே இந்த பிரசங்கிமார பார்த்தா பெரிய பெரிய பிரசங்கியாருடைய தோற்றத்தோடு வருவார்கள். But there is no food there. ஆனால் சரக்கு ஆகாரம் ஒன்றும் இருக்காது. Week before last, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் another preacher was supposed to come here. ஒரு பிரசங்கியார் இங்கே வர முன் குறிக்கப்பட்டிருந்தார். And suddenly I heard a news that he was one who practices the slaying by the Spirit. திடீரென்று நான் எனக்கு கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஸ்லேன் பை தி ஸ்பிரிட், ஆவியினாலே அடிக்கப்படுகிற அந்த அந்த ஒரு உபதேசத்திலே அவர் ஊறினவர் என்று கேள்விப்பட்டேன். Still I am not convinced. I don't know whether you are convinced. உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, எனக்கு அந்த ஆவியினாலே அடிக்கப்படுகிற அந்த உபதேசத்திலே எனக்கு இன்னும் அந்த உணர்வு வரல. Spirit comes, ஆவியானவர் வருகிறார், we fall, விழுகிறோம், we smile, நாம் சிரிக்கிறோம், we weep, நாம் அழுகிறோம், we roll, நாம் புரளுகிறோம், all things happen. எல்லாம் நடைபெறுகிறது. But if you say it is a must, ஆனா கண்டிப்பாய் விழுந்தே ஆக வேண்டும், அழுதே ஆக வேண்டும், unless you fall down, I am not. நீ விழுந்தாலொழிய நான் உன்னை விட
தள்ளிவிட்டா This news reached me Saturday night, அந்த ஆள் இந்த previous Sunday. இந்த உபதேசம் என்று சொல்லி முந்தின ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமையுடைய காதுக்கு வந்தது. I took the telephone and spoke to the man who was to bring that preacher. தொலைபேசியை எடுத்துக்கொண்டு இவரை அழைத்து கொண்டு வரக்கூடிய அந்த நண்பரிடத்திலே நான் பேசினேன். Is that man practices that? இந்த குறிப்பிட்ட உபதேசத்தை இந்த மனிதன் பின்பற்றுகிறவரா? He said, Pastor, yes, I have told him many times, I have also written letters to him, but still, he says, we are still holding on to traditions. அவருக்கு பாஸ்டர் இவர் சொன்னார், பாஸ்டர் எவ்வளவு தடவை நான் போன்ல சொல்லியிருக்கிறேன், கடிதம் எழுதியிருக்கிறேன், ஆனால் இவர் சொல்லுகிறார் நாங்கள் அந்த பாரம்பரியத்தை கெட்டியாய் பிடித்திருக்கிறோம். You people Pentecostals hold on to traditions yet. பெந்தெகோஸ்தே மக்களாகிய நீங்கள் இன்னும் அந்த பாரம்பரியத்தை பிடித்துக் I கொண்டிருக்கிறீர்கள். said, we are not holding on to tradition. நாங்கள் இந்த பாரம்பரியத்தை பிடித்துக் கொள்ளவில்லை. If we